வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளை கண்காணிக்கவும் வங்கி நிர்வாகங்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல். மறைந்த தலைவர்களின் உருவ சிலைகளை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் இதுவரை 23,28,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 40 லட்சம் ரூபாய் வரை தேர்தல் செலவு செய்ய இயலும் என்றும் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 327 மத்திய பார்வையாளர்கள் நியமனம். மத்திய பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு இன்றுக்குள் செல்ல தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. விருதுநகரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் 24,55,000 ரூபாய் பறிமுதல். அதிகபட்சமாக கடையநல்லூரில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், வெள்ளி பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை. வெவ்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 13,69,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். அண்மையில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்துவார் என தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கான விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல். திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகலாம் என எதிர்பார்ப்பு. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் வரும் 20ஆம் தேதி கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. (2026) சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரியில் இருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. புதுச்சேரிக்கான பாஜக தேர்தல் குழு கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். தன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார் முதலமைச்சர். திமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வு எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. என்டிஏ கூட்டணியில் 90 தொகுதிகள், 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி என பேரம் பேசினார்கள். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிபணிந்து செல்பவர் அல்ல விஜய் என ஆதவர்ஜுனா பேச்சு. அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்ககிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய
ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். என்டிஏ கூட்டணிக்கு வரும்படி யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. தவேக தலைவர் விஜயுடனான கூட்டணி குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. அதாவது திருமாவளவன் எல்லாருமே என்னமோ அழுத்தம் கொடுக்கிறோம், நாங்க யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இயல்பா தவேகவுடன் என்டிஏ கூட்டணி எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. மக்களை குழப்புவதற்காகவே இதுபோன்ற சுத்து விளையாட்டுகளை திமுக செய்து வருவதாகவும் காட்டும். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், திமுக செய்த தவற்றை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் வேறுமான கருத்துக்களை மட்டும்தான் நாம் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இது போன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்தார். அதிமுக ஓர் அலாரம். நேற்று முளைத்த காளான் விஜய். அதிமுக கூட்டணிக்கு வராதது பற்றி கவலைப்படவில்லை. திமுகவை வீழ்த்த நினைத்திருந்தால் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டும் என்றும் அதிமுக MP இன்பதுரை கருத்து. போக வேண்டும் என்ற எண்ணம் ஒருமைப்பட்டு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது தான் சொன்னாரே வெளியே. விஜய் வந்து விட்டார் என்று எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லவே இல்லை. விஜய் அதிமுகங்கிறது ஒரு ஆலமரங்க. இன்றைக்கு முளைத்த காளான்கள், நாளைக்கு இப்போ முளைக்க போகிற அருகம்புல்கள் பற்றி நாங்கள் எப்பொழுதும் கவலைப்படுவதில்லை. தவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்து தெரிவித்திருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் பதிலடி. ரஜினிகாந்த் பற்றி அப்படி என்ன பேசியிருந்தீர்கள் என தவேக கூட்டத்தில் ஆதவர்ஜுனாவிடம் கேள்வி எழுப்பிய ரஜினி ரசிகர். தவேகவில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கேள்வி கேட்பேன் என்றும் பேச்சு. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனா பப்ளிக்கா எனக்கு நீங்க எந்த எண்ணத்துல பேசுறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ரசிகரா இவ்வளவு வருஷம் பழகிருக்கேன், 45 வருஷம் குடும்பமா தமிழ்நாடு மொத்தம் பழகிருக்கேன். ஆனா உலகத்துல இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ரஜினி சாரை பத்தி யாராவது இதுல எது பேசினாலும் உங்க சார்பா நான் கேள்வி கேட்பேன். தன் பேச்சால் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு இருந்தால் தன் வருத்தத்தையும் மன்னிப்பையும் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் ரஜினி மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை, அன்பு மட்டும்தான் இருக்கிறது எனவும் ஆதவர்ஜுனா விளக்கம். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன், அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது, அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். நடிகர் ரஜினி ரசிகருக்கு தவேகவில் அங்கீகாரம் கொடுத்தவர் விஜய் என ஆதவர்ஜுனா பேச்சு. தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் சம்பவங்களை மறைக்கவே தன்னை பற்றி திட்டமிட்டபடி வதந்தி பரப்புவதாக கருத்து. நியூஸ் பேப்பர்ல நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு தலைவர்னு சொன்ன மனிதன் எங்களுடைய தலைவர்.
சசிகலா தொடங்கிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம். இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை கட்சி அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என சசிகலா அறிவிப்பு. விழுப்புரத்தில் நடைபெற்ற என்டிஏ ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. நயன்தாரா வேண்டுமென்றால் முதல்வர் கொடுப்பாரா என பேசியதற்கு கண்டனம் வலுத்த நிலையில் வருத்தம். உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுவா கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி கேப்பா, கனவு நிறைவேற்றுவாரா? முக்கியமான கண்டன போய் தட்டி விடுறியா? அது எப்ப கேக்குறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சி.வி. சண்முகம் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். நயன்தாரா குறித்து சர்ச்சையாக பேசிய சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிய வேண்டும் என எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து கூறிய சி.வி. சண்முகத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம். உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி அறிக்கை. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்துக்கு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு கண்டனம். ஒரு நடிகையை பற்றி பேசுவதற்கு முன்பு உங்கள் தாய், சகோதரி, மனைவி, மகள் குறித்து பேசுவீர்களா என்றும் சரமாரி கேள்வி. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்திற்கு நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கண்டனம். தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தாலும் இனி வருங்காலங்களில் இதுபோன்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது என எக்ஸ் பதிவு. திமுக கூட்டணியில் தொகுதிகள் குறைக்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. கலைஞர் கருணாநிதியுடன் இறுதி நாள் வரை உறுதுணையாக இருந்ததைப் போல மு.க. ஸ்டாலினுக்கும் உறுதுணையாக இருப்பதாக விளக்கம். நிறைய கட்சிகளோட கூட்டு வைக்க வேண்டியிருக்கு, பல நிர்பந்தங்கள் எங்களுக்கு இருக்குது. இந்த தடவை நாளையே நீங்கள் ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொன்னோம். இல்லை இந்த 4 தான் இந்த தடவை கொடுக்க வாய்ப்பாக இருக்குன்னாங்க. நான் கரூர் விவகாரத்தில் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிவிட்டு சென்னை திரும்பிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளித்ததாக பேட்டி. அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கிறார். பாமக பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை மே 10 வரை நீட்டிப்பு. தேர்தல் நடைமுறைகள் காரணமாக தற்போதைய நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திருப்பரங்குன்றம் தீபம் விவகார நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு தடை. மலையில் பூஜை செய்ய சிலரை அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீடு வழக்கில் உத்தரவு. நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. உடனடியாக உடல்களை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு நன்றி என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் பேட்டி. எல்லா கோயிலும் பார்த்துட்டு மனோகாமனாலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது
எதிர்பாராத விதமாக ரோடு ஆக்சிடெண்ட் ஆனதுனால அம்மா அப்பா அத்தை 3 பேரையும் நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம். இந்த இன்சிடெண்ட் வந்து சாட்டர்டே நடந்தது நைட்டு. பட் கண்டினியூஸாக இந்தியன் எம்பசிலேருந்தும் கவர்மெண்ட்லேருந்தும் நல்ல சப்போர்ட் இருந்ததுனால இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் இன்றைக்கி 3 பேரையும் இங்கே நாங்கள் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் அண்ட் எம்பசி. ஏற்காடு சிவகாசி பகுதியில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். வாணியம்பாடி ஈரோடு பகுதிகளில் பெய்த ஆலங்கட்டி மழையால் மக்கள் மகிழ்ச்சி. எதிர்க்கட்சிகளின் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து 8 எம்பிகளின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து. சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்யும் தீர்மானம் மக்களவையில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றும். மேற்கு வங்கத்தில் 291 தொகுதிகளுக்கான திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. பவானிபூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சுவேந்து அதிகாரியை எதிர்த்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டி. ஈரானின் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்த 2வது LPG கப்பல் 46,500 மெட்ரிக் டன் எரிவாயுவுடன் பதினார் துறைமுகத்தை வந்தடைந்தது. நந்தாதேவி கப்பல். ஈரானுக்கு எதிரான போரில் உதவி செய்ய நேட்டோ நாடுகள் மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் அதிருப்தி. அமெரிக்காவின் கோடிக்கணக்கான டாலர்களை பெற்றுக்கொண்டு தேவைப்படும் போது ஒதுங்கிக் கொள்வதே வழக்கம் எனவும் குற்றச்சாட்டு. ஈரான் உடனான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குநர் ஜோ கென்ட் ராஜினாமா. அமெரிக்காவுக்கு ஈரானால் எந்த உடனடி பாதிப்பும் இல்லை எனவும் இஸ்ரேல் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே போர் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு. ஈரானின் மிக மூத்த தலைவரான அலி லாரிஜானியை கொன்றுவிட்டோம். ஈரான் மீதான தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேல் அரசு அறிவிப்பு. ஈரான், லெபனான், ஜோர்டான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்ப உள்ளதாக சீன அரசு அறிவிப்பு. அமெரிக்கா, இஸ்ரேல் தொடுத்துள்ள போரால் மனிதாபிமான பேரழிவுகள் ஏற்பட்டுள்ளதாக சீனா கண்டனம். ஜெர்சி எண் 7 8க்கு மாறுகிறேன் என கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி முகநூலில் பதிவு. கிரிக்கெட் போட்டியில் வழக்கமாக 7ஆம் நம்பர் ஜெர்சி அணிந்தபடி விளையாடி வந்த நிலையில் திடீர் மாற்றம்.